left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரித்ராங் அப்படின்ற ஒரு நர்சரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் வந்து வந்த உடனே கொடுத்துருச்சு. காடா இல்லை கெஃபேவா அப்படின்ற ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஒரு காமான ஒரு ஃபீலை கொடுக்குற ஒரு ஷாப் தான். ஷாப்பே எப்படி இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்கிற செடிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் ஒருத்தவங்க வந்து செடி வளர்க்கணும் அப்படின்னா என்ன நினைப்போம், ஒரு செம்பருத்தி இல்லை துளசிலாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நினைப்போம் இல்லையா. ஸோ அது எல்லாமே வெளியில் வச்சுருக்காங்க. முக்கியமாக இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி அதிகமாக தேவை. ஸோ இந்த செடியெல்லாம் வெளியில் வச்சுட்டு மற்ற இண்டோர் பிளான்ஸ் அது எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குன்னு ஆல்ரெடி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 2-3 செடி வாங்கலான்ற பிளான்லேயும் இருக்கேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணாமல் அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது நான் உள்ளாரையே காட்டுறேன். தம்பி அங்கில்ல கீழே இருக்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதில் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் வந்து ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும், அதை பார்க்கும்போதெல்லாம் டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கணும், இல்லைனா வந்து அதை பார்க்கும்போது என் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியில் கொடுக்குறதா இருக்கட்டும், தன்னோட பார்ட்னர்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபிளான ஒரு இடம்னு சொல்லலாம். முக்கியமாக வேலண்டைன்ஸ் டே வேறு வரப்போகுது. ஸோ இங்கே வந்து அழகாக குட்டியான வந்து கேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற பிளான்ஸாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரியே வேலண்டைன்ஸ் டே போட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில், அதுக்கப்புறமா வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு போட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாட் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வாங்கிட்டு போய்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். இதை டெய்லி வந்து வாட்டர் ஊற்றாமல் மறக்காத. அண்ட் இதை பார்க்கும் போதெல்லாம் என் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றத சொல்லியே நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆம்பராகவே கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கேண்டீஸ் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு க்யூட்டாக வேலண்டைன்ஸ் டேக்கு ஏற்ற ஒரு சூப்பரான கிஃப்ட்னா கண்டிப்பாக இதை சொல்லலாம். ஸோ மறக்காமல் வந்து இங்கே விசிட் பண்ணி நீங்கள் வாங்க மறந்துடாதீங்க. ஸோ இது எல்லாமே
வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட் தான். நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு என்னெல்லாம் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ பிளான்ட் வச்சு என்னெல்லாம் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே இது இண்டோரில் வைக்கக்கூடிய இந்த பிளான்ட்ஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் இருக்குது, ஸ்பைடர் பிளான்ட் இருக்குது. அந்த மாதிரி இண்டோரில் இதுலேயும் இப்போ குறிப்பாக நிறைய பேர் என்ன சர்ச் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஏர் ப்யூரிஃபை பண்ணுமா, வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பிளான்ட்டாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்குறாங்க. ஸோ அதுக்கு இது கரெக்டான ஒரு இடம் தான். ஏன்னா இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி நானே இங்கே வந்த பிறகு சர்ச் பண்ணி பார்த்தேன் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா பிளான்ட் இருக்குது. இது தொடும்போதே ஜில்லுன்னு இருக்குது. வெளியில் கிளைமேட் வந்து அப்படியே சூடாக இருக்குது, இது வந்து ஜில்லுன்னு இருக்குது தொடும்போதே. ஸோ அப்படி நீங்கள் வீட்டில் வந்து வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே ரொம்ப நேரம் பூட்டி இருக்க ரூமில் அந்த ஒரே ஒரு செடி இருக்குதுன்னா கண்டிப்பாக அதால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு கொஞ்சம் ஆக்சிஜன் அண்டு கொஞ்சம் வீட்டை வந்து காமாக சில்லாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வாங்குங்க. அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன பிளான்ட்டாச்சும் வச்சு வளர்க்குறதுக்கு வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து முயற்சி செய்யணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்துடுங்க. ஸோ டீட்டெயில் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போய் வீட்டில் ஒன்று வச்சு ஒரு கம்பெனியாக வளர்க்க தொடங்குங்க. ஸோ நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்னேக் பிளான்ட்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்னேக் பிளான்ட்டுக்கு கூகுளில் சர்ச் பண்ணேன் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது லைட்டாக பார்க்கலாமே. அப்போ தான் பார்க்கும்போது அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதர் இன் லாஸ் டங்க் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. மதர் இன் லாவோட நாக்கா, பாம்பு நாக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கூகுள்லே வந்து அப்படி போட்டிருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப காமெடியாக இருக்கேப்பா, இப்படி இல்லாமல் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி வந்து ஃபாரினில் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க போல் அந்த பிளான்ட்டுக்கு. ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். சரி பாபு, ஸ்னேக் பாபு. அண்ட் அடுத்த செக்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த நகை கடை, அதுக்கப்புறம் வந்து சில ஷாப்ஸ்லாம் இதை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு செடிகள் தான், பார்க்கவே மூங்கில் மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் லோட்டஸ் பேம்பு இது. ஸோ இது வந்து வீட்டில் வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். அதிகப்படியாக நம்ம பேம்புக்கு வந்து நிறைய தண்ணி தேவையில்லை, அதுவே வந்து சேர்த்து வச்சு அதுவே வந்து அதை பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு அதிகமாக தண்ணியும் ஊற்ற தேவையில்லை, லைட்டாக பார்த்து தண்ணி ஊற்றிட்டாவே போதும். அதிகமாக வளர்ந்துட்டே வரும் போல. லைட்டாக இதை கட் பண்ணி விடலாமா, கட் பண்ணி இன்னும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஜடலாம் பின்னி வச்சுருக்காங்க ஒரு செடிக்கு. அழகாக ஜடை பின்னி வச்சுருக்காங்க. இதை வந்து இதுக்கப்புறமாவும் இங்கேயும் கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கட் பண்ண இதுவும் அதே மாதிரியே நல்ல பெரிய ஒரு அடர்த்தியான ஒரு முடி மாதிரி இது வளர்ந்து வரும். இடிச்சு விட்டேன். இங்கே பாருங்களேன், நான் ஏதோ குச்சி வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். இதுவுமே பிளான் தான். இதுக்கு பேர் என்ன வந்துட்டு வச்சுருக்காங்கன்னா ஸ்பைரல் பேம்பு. இது வந்து ஸ்பைரல் மாதிரி சுற்றிட்டே வளர்ந்து போக போல். ஸோ ஒரு தண்ணியில் இல்லைனா செடியில் போட்டு வைக்கணும். வச்சுட்டோன்னா அது அப்படியே வளர்றதே வந்து சுற்றி அப்படியே ஸ்பைரல் மாதிரி வளருது. அதுதான் அந்த ஸ்பைரல் பேம்பு. நான் கூட குச்சின்னு நினச்சிக்கிட்டேன் இதை. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது பேம்பு ஃபேமிலி தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இது அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறதே அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் அதிகமாக வந்து சூரிய ஒளி அப்படின்றது தேவைப்படாது. அதனாலே அதுக்கேற்ற மாதிரி உள்ள இவங்க செட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்கும்போதே தெரியும் இவங்க வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக வந்து ஒரு செடியை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது. அண்டு இங்கே வரும்போது நான் பார்த்தேன் ஒரு பாட்டி, நீங்கள் செடியாக வந்து வாங்க கூட தேவையில்லை, நீங்கள் வந்து உங்களோட வீட்டிலே இருக்கும் இல்லையா சில பாட்டில் செடி செத்து போச்சு ஆனால் பாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தால் போதும். எந்த செடி சொல்கிறீங்களோ அந்த செடியை எடுத்து அவங்களே மண் போட்டு அழகாக செட் பண்ணி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ உள்ளே வரும்போதே அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப டச்சுங்க இருந்துச்சு. செடியை விற்றோம் வாங்கணுமா அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை எப்படி வந்து அழகாக அவங்க செட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு டிப்ஸும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க மேம், இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த செடிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடிக்கும் வந்து டிப்ஸும் சொல்லி அனுப்புகிறாங்க. நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்கி பேம்பு. அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் செய்கிற இடத்துல நகை கடைகள்லாம் வச்சுருக்காங்க. இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கு வரும். அது வந்து பணமாக இருக்கட்டும், இல்லை அன்பாக இருக்கட்டும், எல்லாம் வேலண்டைன்ஸ் டே வருது இல்லையா, ஸோ அன்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமான ஒரு லக்கி சாம் மாதிரி ஒரு லக்கி பேம்புவை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் எடுத்துகிட்டு போய் வளர்க்கணும். நானும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்ததுலேயே அந்த கண்ணை கவரும் சூரியனே ரெட் மாதிரி எனக்கு வந்து கண்ணை கவர்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளான்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து அந்தூரியம். இது வந்து ஃபுல்லாக இலை தான், இதுவும் இலை தான். பட் இந்த ஒரு இலை மட்டும் சிகப்பாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து இது பூ போல், அதோட மலர் அடுத்த இலை வந்து இதிலேருந்து வளரும் போல். அப்படி தான் அது வளர்ந்துட்டு போகும் போல். ரொம்பவே நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து ஒரு பிரைட்டான ஒரு கலர் கொடுக்கணும்னா இதுதான். அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி இருங்க இதை வச்சுடுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி தான். இதில் எல்லாமே அதில் கூட பூ இருந்துச்சு. இது எல்லாமே இலை தான்.
ஆனால் எப்படிடா இது மட்டும் ரெட்டாக வருது, இப்போ மேலே இருந்து பார்க்கறதுக்கு ஒரு பூ மாதிரியே இருக்குது, ஆனால் ஃபுல்லாக இலை. போக போக இது வந்து க்ரீனாக மாறும் போல். ஆனால் ஸ்டார்டிங்கில் இது வந்து ரெட்டாக வந்து அது ஒரு பூ அப்படின்ற மாதிரியே காட்டும். பூனா உதிரும், அதை வந்து இன்னும் வந்து அதிகமாக நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பூ இல்லாமல் எனக்கு வேணும்ப்பா, ஆனால் கலராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள். இது என்ன பேருன்னு மட்டும் பாருங்களேன். பாயின்ஸ்டியா அப்படின்னு போட்டிருக்கு, வெளியூர் ஆட்டக்காரு போல். ஸோ இதோட பேர் உங்களை வந்து கரெக்டாக தெரியும்ப்பா, என்ன நீ தப்பாக சொல்கிறேன்னு யாராச்சும் என்னை நினச்சிங்கன்னா மன்னிச்சுட்டு இது பேர் என்ன அப்படின்றது மட்டும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ நம்ம கூட வந்து இங்கே வேலை பார்க்குற பாட்டிமா இருக்காங்க. பாட்டிமா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சந்திரா. சந்திரா பாட்டிமா கிட்ட தான் பேச போகிறோம். இந்த கடை பற்றி சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக இருக்குது, இவ்வளோ செடி இருக்குது, என்னென்னலாம் செடி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். எங்கிட்ட வந்து இப்போ வந்து இறங்கியிருக்க செடி பீஸ் லில்லி, ஆந்துரியம், பான்செட்டியா, ஸ்னேக் பிளான்ட். ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்துருக்கு. இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு. காங்கோ, பிடிலிப்பு, இந்த மாதிரி எங்கிட்ட புது வெரைட்டிஸ் நிறைய வந்திருக்கு. சூப்பர் சூப்பர். கஸ்டமர் வாரவங்களுக்கும் நாங்கள் அவங்களுக்கு பிடிச்ச சொட்டியை எடுத்து அதில் மருந்து மண் அதுக்கு என்ன தேவையான பொருள் எல்லாம் போட்டு நானே அவங்களுக்கு மாற்றி கொடுப்பேன். தண்ணி வந்து எப்படி ஊற்றுன்னு அவங்க கேட்டாங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கையை வச்சு செக் பண்ணி பார்த்து ஊற்றுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். 10 மணி வரைக்கும் இந்த கடை இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச செடியை நீங்கள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக அப்படிமா. நீங்கள் பேசுறதுக்கே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனால் அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க. இப்போ இந்த செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்களே, சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் இந்த செடி வச்சுருந்தேன் ஆனால் அது வந்து பட்டு போச்சு, எல்லாம் ஃபுல்லாக அப்படியே அழுகி போச்சு அப்படின்ற மாதிரி. என்ன தப்பு பண்ணுறாங்க ஒரு செடி நீங்க பார்த்த வரைக்கும் அதிகமா தப்பு பண்ற செடி அப்படின்னு வந்தா? ஸ்னேக் பிளான்ட்டுக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் தண்ணி ஊத்தணும். சக்லண்டுக்கு வந்து வாரத்துல ஒரு நாள், சிசிக்கு வந்து வாரத்துல ஒரு நாள், அந்த மாதிரி ஊத்தணும். அதை விட்டு தாண்டினால் கொஞ்சம் செடி அப்புறம் அந்த செடியை நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்து பெருசாயிருச்சுன்னு சொன்னா அது கிழங்கு தான் இருக்கும். அதுல அந்த கிழங்கு வந்து வாட்டம் பிடிச்சுன்னா சரி கொஞ்சம் டல்லாகும். அப்ப அந்த பெரிய தொட்டில நம்ம மாத்திக்கிடணும். அதெல்லாம் வந்து நோட் பண்றது இல்ல, தண்ணி ஊத்திட்டே போனா கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னா டல்லாகும். அதுதான் நம்ம சாவக்கூடிய கண்டிஷன்ல வந்துச்சுன்னா நம்ம அதோட பெரிய தொட்டில மாத்திக்கிடணும். இப்போ செல்லமெல்லாம் ரொம்ப புதுசா ரொம்ப அழகா வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதுவே புதுசா இருக்கு, இது பாக்குறதுக்கு இல்லையா? வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குது, வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குது மாதிரியே இருக்குது இந்த செடி. அடுத்து இது வந்து கிரீனா மாறினா அடுத்து இந்த ரெட் வந்து இது ரெட்டா வந்துரும். ஓகே. இந்த பான்செட்டியா பால்கனில வச்சாச்சுன்னா இது மீடியமான மரமா செம்பருத்தி மாதிரி வரும். கீழே வந்து கிரீனா இருக்கும், மேல வந்து வர வர இது வரும். ஆனா அது எல்லாமே இலைதான். ஆனா சிவப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே பாட்டிமா, நிறைய செடி இருக்கு. இங்க வந்து பாக்கும்போது ரொம்ப வந்து நிம்மதியா இருக்கு. வாங்குறப்ப இல்லையோ பார்க்கவே எங்க கடை ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க கண்டிப்பா எங்க கடையும் நல்லா இருக்கு. நிறைய ஆளுங்க வந்து கடையை பார்க்கணும்னே வருவாங்க. செடி டிஃப்ரெண்டான செடி எங்கள் கடையில் இருக்கும். கண்டிப்பாக என்னென்ன செடி வேணுமோ, போன்சாயி, சக்லண்டு, வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குது, அப்புறம் வெளியில் ஆஃபீஸுக்கு முன்னாடி வைக்க பாம்ஸு, அரிக்கா பாம்ஸு, கண்டையா பாம்ஸு, ரெட் பாம்பு, அந்த மாதிரி விதவிதமாகவே எங்கள் கடையில் நிறைய உண்டு. வரவங்களுக்கு இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக எடுத்துக்கோம். கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா வெரைட்டிலையும் வந்து வச்சுருக்காங்க. நானும் நிறைய கடை போயிருக்கேன், சிலது இருக்குது அதே நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வர மேடம்னுவாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லா வெரைட்டியும் இருக்குது. இப்போ எங்களுக்கு ஒரு வாரம் தான் ஆகுது. காங்கோ, பிடிலிப்பு, செல்லம், இந்த மாதிரிலாம் புதுசா இறக்கி வச்சிருக்கோம். இது பலாமரம் மாதிரியே இருக்கே, இது எங்க வச்சு பிடிக்குது? ஓகே, எங்க இன்டோர்லயே வளர்க்குது. அதுல ஏதாச்சும் செடி காய் வராது, எதுவுமே வராது, இலையா தான் இருக்கும். சூப்பர் சூப்பர் பாட்டிமா. நிறைய வெரைட்டி இருக்கு, எனக்கே புதுசா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி பாட்டிப்பா எங்க கிட்ட பேசுறதுக்கு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி கடையில் சங்கான்னு பார்க்காதீங்க, சங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாட் தான். இதில் வந்து அழகாக டெக்கரேஷனுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச செடியை வாங்கி வைக்கலாம். முக்கியமாக இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு தண்ணியில் வளர்க்கக்கூடிய செடி வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த செக்ஷனில் இருந்து தான் எடுத்தேன். ஸோ எப்படி வந்து செடியை ஒரு செக்ஷனாக பிடிச்சி வச்சுருக்காங்களோ, இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு என்னடா இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து பாட்டு வாங்கணுமே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு நீங்கள் டவுட் ஆகணும்னா அது தேவையே இல்லை. அந்த கவலையை வந்து ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படியே செடி ஒன்று ஒன்றா பார்த்து உங்களுக்கு தேவையான செடி எடுத்துட்டு அப்படியே இந்த செடிக்கு தேவையான பாட்டு என்ன, நமக்கு பிடிச்ச டிசைன் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் செக்ஷனில் வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ வெரைட்டி இருக்குது.
செடியில் வந்து எப்படி வந்து நிறைய வெரைட்டி காட்டுறாங்க, அதே மாதிரி பாட்லேயும் காட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்டோர் வைக்கிறது, அவுட்டோர் வைக்கிறது, நீங்கள் வந்து மாட்டி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நீட்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பாட் வேணுமோ செடிக்கு ஏற்ற மாதிரி செடிக்கும் இதுக்கும் வந்து போட்டி தான். நீ அதிகமாக இருக்கியா, நான் அதிகமாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி. ஸோ செராமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய டிசைனில் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கிளாஸாக ஒரு இன்டோர் இல்லை அவுட்டோருக்கு வந்து என்னோட வீட்டுக்கு தேவையான மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி இருக்கும் லுக் வைஸ். ஆனால் இது வந்து ஈஸியாக தூக்கிட முடியுது ஒரு கையில். என்னென்னு பார்த்தா இது பிளாஸ்டிக். என்னடா இது பார்க்க லுக் வைஸ் இவ்வளோ கிளாஸாக கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இன்புட் பண்ணுற எங்கேயாச்சும் வந்து எடுத்து தான் வருவாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வந்து செடிகள்லாம் வந்து கிளாஸாக ரொம்ப அழகாக வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இதில் ஒரு க்ரீன் கலர் செடியை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்படி வந்து ஒரு சிஜி போட்டு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா. ஸோ ஒரு செடி அண்டு பாட்டை பார்த்து இவ்வளோ நான் எக்ஸைட் ஆனதுன்னா அது கண்டிப்பாக இங்கே தான். கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே லைனாக நம்ம வந்து பார்த்துடலாம். இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். அது பார்க்க வந்து பேப்பர் மாதிரி இருக்குல்ல, ஆனால் அது பிளாஸ்டிக்கில் அழகாக அந்த ஒரு லுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குள்ளே வந்து எப்படி மண்ணு போட்டு தான் இருப்பானாலும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இது பிளாஸ்டிக்காக இருக்கே என்ன ஆகும் செடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக தான் வச்சுருப்பாங்க. ஆமாம், அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாட் தான். நீங்கள் அதனால் இப்போ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து இதை வாங்கி வைக்கலாம். பாருங்களேன், பாத்து டப்லாம் வச்சுருக்காங்க. நானே மறைஞ்சிருக்கேன். இதுக்குள்ளே ஜாலியாக வந்து குதுகலமாக குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஆனால் இது வந்து செடி வைக்கிறதுக்கான ஒரு பாட்டு. அதிகமாக வந்து இந்த லோட்டஸ் மாதிரிலாம் இருக்குல்ல வீட்டுக்குள்ளேயே வச்சு வைப்பாங்க, அதுக்காகலாம் வந்து நீங்கள் இதை வச்சுக்கலாம். அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது, என்னை விட பெருசாக இருக்குது. ஸோ அதை விட சின்ன சைஸ்னால் இது இருக்குது. எல்லாமே வந்து கிளாஸான ஒரு லுக்கில் இருக்குது. டெக்ஸ்சராக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், அண்ட் லுக் வைஸாகவே ரொம்ப அழகாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட வந்து நான் இந்த கடையில் என்னோட வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். கடை ஆனால் நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் வந்து பார்த்துட்டாச்சும் போகணும். செடினாச்சு அவ்வளோ லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியரும் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரியே இன்னும் நிறைய கடைகள் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன் இது உங்கள் கணக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்ன கடை இல்லை வேறு மாதிரி என்ன மாதிரியான ஷாப் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இங்கே வந்து பார்த்ததில் எனக்கே நிறைய விஷயங்கள் பிடிச்சி போச்சு. ஸோ நானும் சில செடிகள் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு நான் என்னோட பர்ச்சேஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அக்கா, அந்த மாமியார் நாக்கை வந்து பேக் பண்ணுங்கக்கா.